அதிமுக தன்மானமுள்ள கட்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய இபிஎஸ் திமுகவை கடுமையாக சாடினார். பாஜகவின் கிளை கழகம் அதிமுக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறு பிரச்சாரம் செய்கிறது என்றும் காங்கிரசுக்கு திமுக தான் அடிமை என்றும் விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் குறைகள் என சுட்டிக்காட்ட முடியுமா என முதலமைச்சருக்கு இபிஎஸ் சவால் விடுத்தார். அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கிளை அமைப்பாக செயல்படுவதாக ஒரு தவறான செய்தியை அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரார். நாம் அப்படியா இருக்கிறோம்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை. சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி திமுக கட்சி. அடிமை கட்சி காங்கிரசுக்கு அடிமை. அங்க அறிவாலயத்துல முதல் மாடியில ரைடு, தரைத்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை. இதுதான் திமுகவுடைய அடிமை. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக பொறுத்த வரைக்கும் தன்மானமுள்ள கட்சி. அதிமுக திட்டங்களை வரிசையாக பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் நிர்வாக திறமையின்மை காரணமாக அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்கிறது என்றும் சாடினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுவிட்டது என்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். அரசு சார்பா 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. ஆட்சிக்கு வந்தவுடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார். நிரப்பினாரா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 லட்சம் பேர் நியமிப்பதாக. அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. அதனாலதான் நிர்வாகம் சரியில்லை. குடிநீர் வரி உயர்வு, நகராட்சியில் குப்பைக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கிற அரசாங்கம். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஸ்டாலின் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திப்பார். நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் டாஸ்மாக் ஊழல் பணத்தில் வாக்காளர்களை திமுக விலைக்கு வாங்க திட்டமிட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தினமும் போட்டோ ஷூட் நடத்தும் ஸ்டாலின் தந்தை வழியில் முதலமைச்சர் ஆனார் என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையானது என்று தெரிவித்த அவர் திமுக கூட்டணி ஆட்டம் கண்ட கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிப்பது சந்தேகம்தான் என்றும் கூறினார். ஒரே ரேட்ல 32 டெண்டர் அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்குது. சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. ஊழல் செஞ்சவங்க தப்ப முடியாது. உப்ப தின்றவங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். ஆக திமுகவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம். இதை சட்ட நீதியாக நாங்கள் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். கனிம வள கொள்ள, மணல் திருட்டு கரூர்ல எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் பல முறை அதிகாரி சொல்லி பார்த்தாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல.